ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமாக கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் சொல்லி வந்தீங்க. அதனால எந்த விதமான தாக்கத்தையும் எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாமல் கலைகிறீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் சிறப்பு இல்லைங்க. நல்ல தசாபுக்தியும் இறையருளும் குருவருளும் இருந்தால் மட்டுமே அதை முழுமையாக அடைய முடியும். அந்த வகையில இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, கொஞ்சம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா, என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதையும் சற்று உற்று நோக்குங்கள். 2026 பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? கடகராசி என்பதை பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சி ஆகின்றார். ரிஷபம் யாருடைய இடம்னா களத்திரக்காரகன் சுக்கிரனுடைய இடம். அந்த இடத்துல ஒரு பயிற்சி ஆகின்றார் இந்த மாதம் 21ஆம் தேதி பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே ஒரு நல்ல மாற்றம் தான். காரணம் என்னன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல தெய்வகுருவும் அசுரகுருவும் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடம். இடமும் சந்திரனுக்குரியது மனோகாரகன். மனத்தில் சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் வந்து சேரும். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்துல ஜென்ம குரு உச்சமாக இருக்கின்றார். முயற்சிகளை வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். தம்பதிகளுக்குள் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். அதே நேரத்துல ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில குரு, அஷ்டமஸ்தானத்துல ராகு யோகக்காரகன் அமர்ந்திருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருத்தல் சிறப்பு. வாகனம் ஓட்டும் போதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழகும் போதோ நீண்ட தூர பயணங்கள் அதுவும் இரவு பயணமாக இருக்கும் பொழுது கவனமாக இருக்கவும் ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு. ஜென்மராசியில குருவும் சுக்கிரனும் சேர்க்கை அஷ்டம ராசியில் அதாவது 8ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா யோகக்காரகர் ராகுவும் பாக்கியஸ்தானத்துல சனியும் வெறுப்பும் விரக்தியும் தந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்களை பாருங்களேன். இந்த கிரகங்கள் அத்தனையுமே வெறுப்பும் விரக்தியும் தந்தாலும் கூட மனம் சஞ்சலப்பட்டாலும் கூட கவலைப்படாதீர்கள். புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் சிறப்பாக இருக்கின்றார். செவ்வாய் சூரியனோடு இருக்கின்றார். சூரியன் இரு கிரகங்களின் ஆதிக்கத்தில் உள்ளது. செவ்வாய் சூரியன் இரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் உள்ளதுனால கதிரவனை கண்ட பணி போல பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் அவசியம். மன உறுதியை சோதிக்கின்ற நேரம் இது. கவனமாக இருந்து விடுங்கள். மற்ற வகையில பார்க்கும்போது களத்திரக்காரன் சுக்கிரன் அதில் ஓரளவு அதிகாரம் உள்ளது. எந்தக்கான அதிகாரம் உள்ளது? உங்களுடைய இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்ற பொழுது இன்பத்தை உயர்த்தி துன்பத்தை குறைக்கின்ற அதிகாரமும் தன்மையும் உள்ளது சுக்கிரனுக்கு. அதில் செவ்வாய்க்கு ஒரு பங்கு உண்டு. புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடைவதனால வெற்றியை நோக்கி நகர்த்தலாம். அதே நேரம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியில அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நிலபுலன் வாங்குவதற்கும் நிலத்தின் மீது இருந்து வந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதையும் பார்க்கலாம். சகோதர சகோதரி மத்தியில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை இழுபறியாக இருந்த நிலை மாறி உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கான அற்புதமான ஒரு காலம் இது. கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால ஓரளவுக்கு பண வசதியும் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற கிரகங்களை விட அதிக நற்பலனை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் அமைகின்றது.